கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். இந்த சிறப்புகளை அவர் அங்கே எடுத்து சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு நான் சொன்னது போல டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கிற எந்த மாநிலத்திலும் வளர்ச்சிகள் வரவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் டபுள் என்ஜின் என்று சொல்லுவது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு ஒரு என்ஜின் என்றும் மாநில அரசு ஒரு என்ஜின் என்றும் சொல்லுகிறார்கள். அதைத்தான் டபுள் என்ஜின் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு குடும்பத்திலே ஆண் ஒரு என்ஜின் என்று சொன்னால் பெண் இன்னொரு என்ஜின் என்று சொல்லுகிறார். அதை வைத்துத்தான் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான வருமானத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே பெண்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு தீட்டி அவர்களை முன்னேற்றுகிற ஒரு தைரியம் வருகிற ஒரு தன்மானத்தோடு வாழுகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி ஆண்கள் ஒரு என்ஜின் என்று சொன்னால் குடும்பத்திலே பெண் இன்னொரு என்ஜின், அப்படிப்பட்ட டபுள் என்ஜின் சர்க்கார் தான் தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதனால்தான் தமிழகம் இவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வருகிற தேர்தலிலே இதுவெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக மாறும். மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த தொகுதியை ரெண்டுமே நீங்க என்ன கொங்கு மண்டலம் தான் கேட்டிருக்கீங்களா? அதுல என்ன சந்தேகம்? கொங்கு மண்டலத்தில் நான் தொகுதி கேட்பேன், அவங்களும் கொங்கு மண்டலத்தில் தான் கொடுப்பாங்க. எனக்கு திருநெல்வேலியில நான் கேட்கவும் மாட்டேன், அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனா கொங்கு மண்டலத்தில் தான் 2 தொகுதிகள். கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை போது தங்களை கொடுக்கலான்னு போட்டு ஒரு எங்களை ஏமாத்திட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உயர்மட்ட குழு கூட கூட்டம் கூடி இருக்காரு. அது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற கட்சி, அது அவங்க என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இன்னொரு கட்சியை பத்தி நம்ம எப்படி பேச முடியும்? இல்ல உங்க சைட்ல இருந்து வர்றதுனால நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன், அவ்வளவுதானே ஒழிய. நாங்கள் 5 தொகுதிகளை கேட்டிருந்தோம். இந்த 5லே 2 நாட்களாக பேச்சுவார்த்தை மூலமாக முடிவாக்கி இருக்கிறோம். இருவரும் ஒப்புக்கொண்டு இருக்கிறோம். தொகுதி மட்டும் சொல்ல மாட்டேன். தொகுதி தலைவர் தான் அறிவிக்கணும், எல்லாத்துக்கும் சேர்ந்து அறிவிப்பாரா இருக்கும். அதனால அவங்க கையெழுத்து போட்டாச்சு, முடிவாயிடுச்சு, நீ மாற போறதில்ல. அறிவிக்கிறப்ப மொத்தமா அறிவிப்பாரா. ஒரு தொகுதி நீங்க ஏற்கனவே நின்ன தொகுதி தானா? இல்ல அப்படிலாம் போட்டுலாம் என்கிட்ட வாங்க முடியாது. நன்றி.